பாகிஸ்தான் அச்சிட்ட இந்திய ரூபாய். துரந்தர் படம் சொன்ன ஷாக் உண்மை. கற்பனையை விஞ்சிய அதிர வைக்கும் பின்னணி. ஒரு ஹிந்தி படம் தற்போது மக்களிடையே பெரும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அந்த படம் பெயர்தான் துரந்தர். பாகிஸ்தானுக்கு எதிரான கருத்துகள் இருப்பதாக கூறி பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா ஆகிய 6 அரபு நாடுகளில் இப்படத்திற்கு தடையும் விதிக்கப்பட்டது. ஆனால் தடைகளை தாண்டியும் துரந்தர் படம் உலக அளவில் 640 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து சாதனை படைத்துள்ளது. இது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் என்பதை கடந்து அது பேசும் உண்மை அரசியல் காரணமாகத்தான் பெரிய அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது. அப்படி என்னதான் இருக்கிறது அந்த படத்தில் என்ற கேள்விதான் பலரை தியேட்டருக்குள் இழுத்து சென்றது. படம் ஆரம்பிக்கிறதே 1999ஆம் ஆண்டு நடந்த கந்தகார் விமான கடத்தல் சம்பவத்தோடுதான். படத்தில் இன்னொரு மிகப்பெரிய சீன் புயலை கிளப்பியுள்ளது. இந்தியாவின் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க பயன்படும் கரன்சி பிளேட்டுகள் ஒரு இந்திய அமைச்சர் மூலமாக பாகிஸ்தானுக்கு சென்றதாக பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி என்ற டேகுடன் இந்த காட்சி வருகிறது. சமூக ஊடகங்களில் இந்த ஒரு காட்சிதான் பழைய இந்தியாவில் இப்படியெல்லாம் நடந்ததா என மக்களை யோசிக்க வைத்துள்ளது. தீவிரவாதிகளுக்கு கள்ள ஆயுதங்கள் எங்கிருந்து வருகின்றன, அவற்றுக்கான பணம் எப்படி ஏற்பாடு செய்யப்படுகிறது, கள்ள நோட்டுகள் எப்படி இந்தியாவுக்குள் புழக்கத்தில் விடப்படுகின்றன என்பதையும் படம் எளிய மொழியில் காட்டுகிறது. குறிப்பாக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க பயன்படுத்தப்படும் காகிதம், பாதுகாப்பு இழை போன்ற முக்கியமான மூலப்பொருட்கள் ஒரு காலத்தில் வெளிநாட்டு நிறுவனமான டி லா ரோவ் மூலம் இந்தியா வாங்கியுள்ளது. அதே நிறுவனம் பாகிஸ்தானுக்கும் இதே மாதிரியான மூலப்பொருட்களை வழங்கியதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இதன் காரணமாக 2009 முதல் 10 காலகட்டத்தில் இந்தியாவில் புழங்கிய போலி ரூபாய் நோட்டுகள் உண்மையான நோட்டுகளுக்கு நிகரான தரத்தில் இருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்தது. பணம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் பாகிஸ்தானை சேர்ந்த போலி நோட்டு மாஃபியாவின் கைகளுக்கு சென்றுள்ளது. அந்த நோட்டுகள் நேபாளம் மற்றும் வங்கதேச எல்லைகள் வழியாக இந்தியாவிற்குள் பரவியுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்திய அரசு டி லா ரூ நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் செய்தது. ஆனால் அதற்கு பிறகும் சில ஆண்டுகள் அந்த நிறுவனத்தின் பொருட்கள் இந்தியாவுக்குள் வந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி பதவியேற்ற பின் 2016ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பண மதிப்பீட்டு நடவடிக்கை பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி செயல்பட்ட போலி நோட்டு நெட்வொர்க்கை பெரிய அளவில் முடக்கிவிட்டது. இதற்கு பிறகு இந்தியா கரன்சி நோட்டுக்கான மூலப்பொருட்களில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தது. துரந்தர் ஒரு சாதாரண ஆக்ஷன் திரைப்படமாக முடிந்துவிடவில்லை. இது ஒரு காலகட்டத்தின் வரலாற்று பதிவு. இந்திய அரசியல் ரீதியாக எவ்வளவு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தது, அந்த சூழலில் உளவுத்துறை எப்படி தனியாக நின்று நாட்டை காத்தது, அவர்களின் தியாகங்கள் எப்படி பொதுமக்களின் கவனத்திற்கு வராமல் மறைந்து போனது என்பதை நினைவூட்டும் படம் இது. பாகிஸ்தானுக்கு இந்திய அரசியல்வாதிகள் எப்படி உதவி செய்தார்கள் என்பதை இந்த படம் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது.